இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சிக்கி இருக்கிறது, நிறைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிறது. இதுலதான் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வஞ்சகமான ஒரு உலகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ மனைவிகளே எச்சரிக்கையா இருங்க, கணவன்மார்களே எச்சரிக்கையா இருங்க, பிள்ளைகளே எச்சரிக்கையா இருங்க. எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னா, ஆண்டவரே நான் ஒரு காலத்திலையும் இப்படிப்பட்ட மனுஷங்களுடைய கையிலே சிக்காதபடிக்கு என்னை கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். எனக்குன்னு ஒரு புத்தி, எனக்குன்னு ஒரு அறிவு, எனக்குன்னு ஒரு டிசைட் பண்ற ஒரு அத்தாரிட்டி, எனக்கு இது சரி தவறு என்கிற ஒரு ஞானம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்கிறது கரெக்ட் தான். ஆனா அதே நேரத்தில் எப்பவுமே எல்லாத்துக்குமே ஆலோசனை கேட்டுட்டே இருக்க சொல்லுங்க. உங்களுக்கு என்று ஒரு டிசைட் பண்ற அத்தாரிட்டி இருக்கணும். அது 100% அது சரியானதாகவும் இருக்கணும். இது ஒரு கிருபை. உங்களுக்கு என்று ஒரு அத்தாரிட்டி வேணும். அதை நீங்க இன்னொருத்தட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதை இன்னொருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணி கேட்க முடியாது. சிலர் அதை சரின்னு சொல்லுவாங்க, சிலர் அதை தவறுன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாத்தையும் முழுமையா அவங்கள்ட்ட சொல்லி கவுன்சிலிங் சிலது கேட்க முடியாது. அவங்க பாதி அறகுறையா கேட்டுட்டு உங்களுக்கு கொடுக்குற கவுன்சிலிங் பாதி தான் சரியா இருக்கும், பாதி தப்பா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆலோசனை கேட்கிறது ஒன்று இருந்தாலும் ஒரு கிருபையை வாங்குங்க. நீங்க டிசைட் பண்ணணுன்ற நான் பண்ணி இந்த காரியத்தை முடிவு எடுக்கிறேன், இது சரி தவறு என்கிற ஒரு அத்தாரிட்டியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்றேன். அது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் சொல்றேன், உங்களை யாரும் வழி விலகி பண்ண போகவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். இதை எதோட நம்ம பண்ண முடியும்னா தேவ ஞானத்தோட தான் செய்ய முடியும். ஆமென். சில நேரங்களில் நம்ம போய் ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் அது சரியா இருக்கும், நம்ம அதை டெஸ்ட் பண்ற வரைக்கும் சரியா இருக்கும். ஆனா நம்ம அதுல போய் கை வச்சதுக்கு பிறகு அது என்னவா மாறிடும்? இதை யாருதான் நமக்கு சரி பண்ணி கொடுப்பான்னா, கர்த்தர் ஒருவரே நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இது எல்லாமே ஜெபக்குறிப்பு. ஆண்டவரே, எந்த மனிதனும் அவன் கையிலே வைத்து என்னை விளையாடாதபடி எனக்கென்று ஒரு டிசைட் பண்ற அத்தாரிட்டியை தந்து என்னை நிற்க வைத்து, உபதேசத்துல கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல சொல்லுங்க? உபதேசத்துல கூட ஞானமா இருக்கணும். இப்போ நான் பைபிள் காலேஜ் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது கோயம்புத்தூர்ல பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சை அட்டன் பண்றதுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் அட்டன் பண்ண போனா ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அந்த சர்ச்சினுடைய ஆராதனை முறை, ஐயோ நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கோயம்புத்தூர்ல இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை இருக்கா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய ஆராதனை முறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வெளியே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அது உபதேசத்துல எல்லாத்துலயும். ஆனா அந்த இடத்துல அதை ஃபாலோ பண்ற ஜனங்களை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அதை உண்மையா அப்படியே நினைச்சு ஃபாலோ பண்றாங்க. அப்போ உபதேசத்தை கூட நமக்கு இது சரி இது தவறு அப்படின்றத ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கர்த்தர் ஞானமாய் தருவாராக. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆவி, எனக்குள்ள ஒரு ஞானத்தை வைங்க. என்னன்னா, நான் எடுக்கிற முடிவு, நான் எடுக்கிற அதிகாரமான நான் எடுக்கிற தீர்மானங்கள் கூட அது நேர்த்தியாய் இருப்பதற்கு, கர்த்தர் நேர்த்தியாய் எடுப்பதற்கு அந்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவீராக. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவர் அவனுக்கு சகலவற்றையும் தருவார். ஞானமும் கேடகமும் திறமையும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. ஹல்லேலூயா, ஆமென். என்னை ஞானத்தினால நிரப்புகிற கர்த்தர், கைகளை உயர்த்தி எனக்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், எனக்கு சொல்லி தருகிற கர்த்தர், எங்கு செல்ல வேண்டும், என்ன செல்ல வேண்டும், வழி நடத்துகிற ஆவியானவர்
நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலும் ஞானியின் ஞானம் அதிக பலவானாக்கும். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். 10 அதிபதிகளை விட ஒரு ஞானமுள்ள பிள்ளை பலவான். 10 அதிகாரிகளை விட ஞானமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை மிகப்பெரிய பலவான். 10 அதிபதிகளாலே செய்ய முடியாததை ஒரு ஞானமுள்ள ஒரு பிள்ளை அதை செய்து முடிக்கும். கேளுங்க ஆண்டவரே, அந்த ஞானத்தினுடைய உறைவிடமாய் இருக்கிறவர் கர்த்தர். அப்பா, எனக்கு அந்த கிருபையை இப்பொழுது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, கட்டளை இடுவீராக ஆண்டவரே. கேட்க கேட்க கர்த்தரை தருவாராக. உங்களுக்கு கிருபையாய் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.